ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி உங்கள் வீட்டில் மட்டன் எடுத்துருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வரமல்லி, சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு அரிசி, அப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். எண்ணெயே இல்லாமல் நான் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் நல்லா ருசியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சின்ன வெங்காயம் நல்லா கிரேவி கொடுக்கும் குழம்புக்கு. நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் செய்கிறேன். தேங்காய் போடாமல் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். தேங்காய் போட்டு அது ஒரு ருசியாக இருக்கும். நான் எப்போவுமே தேங்காய் போட மாட்டேன். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு தக்காளி அதிகமாக போட்டோம்னா ருசி நல்லா இருக்காது. அதனால் நான் 2 தக்காளி, சின்ன தக்காளி 2 எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காய தக்காளி வதக்க வச்சோம் இல்லையா, அது அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வதக்க வச்சோம் இல்லையா, வரமிளகாய், வரமல்லி இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். பொடியாக நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி வச்சுருக்கோம். இதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கம்மியாக தான் ஊற்றணும். ஏன்னா மட்டன்லேயே கொழுப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் தான் ஆயில் ஊற்றுவேன். அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதோட 10 கிராம் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் எலும்பு பீஸாக பார்த்து போட்டோம் அப்படின்னா நல்லா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நான் எனக்கு அப்படி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு மட்டன் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நான் தண்ணியே ஊற்றலை. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த விழுதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் அந்த மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம மட்டனை பொறுத்து நம்ம விசில் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.